அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி அடுத்ததாக பார்க்க போகிற பாடம் நுக்குத்தஹ். நுக்குத்தஹ்னா புள்ளிகள் என்று சொல்லுவோம். புள்ளி தனியாக வந்துச்சுன்னா தனியாக அது ஒரு புள்ளியாக இருக்கலாம், 2 புள்ளியாக இருக்கலாம், 3 புள்ளியாக இருக்கலாம். 3ல் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு மேலே வரணும். ஒரு மேலே வந்துச்சுன்னா நம்ம அதை நுக்குத்தஹ் இந்த மாதிரி சொல்லுவோம். இதுவே நிறைய புள்ளிகள் சேர்ந்து வந்ததுன்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? பன்மையில் சொல்லும்போது நுக்காப்பு இந்த மாதிரி சொல்லணும். அடுத்ததாக புள்ளிகள் உருவாக்கப்பட்டது எப்படி, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்ப காலத்தில் குர்ஆனில் எந்த குறியும் இருக்காது, புள்ளிகளும் இல்லாமல் தான் எழுதப்பட்டுச்சு. இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் குர்ஆன் இல்லை. குர்ஆன் எப்படி இருந்துச்சுன்னா எல்லா அரபு எழுத்துக்களுமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்குது. எந்த எழுத்துமே வித்தியாசப்படுத்தி காட்டப்படலை. குர்ஆன் அரபு மக்களுக்கு ரொம்ப எளிதாக இருந்துச்சு. ஏன்னா அது அவங்களுடைய தாய்மொழினால் அவங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருந்தது படிக்கிறதுக்கு. ஆனால் நான் அரப்ஸ்க்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால இந்த குறிகள் அண்ட் எழுத்துக்களை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக நம்ம புள்ளிகளை கொண்டு வந்தோம்னா அது அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த புள்ளிகள் மெத்தடையும் குறிகள் மெத்தடையும் கொண்டு வந்தாங்க. குர்ஆனில் ஆரம்பத்தில் எந்த ஒரு உயிர்குறி அடையாளங்களும் இல்லை. உயிர்குறி அடையாளங்கள்னால் ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா, தன்வீன், சுக்கூன், ஷத்தா இந்த மாதிரி எந்த அடையாளங்களுமே இல்லை. அந்த அடையாளங்கள்லாம் யார் கொண்டு வந்ததுன்னா அபு அல் அஸ்வத் அலி அப்படிங்கிறவங்க கொண்டு வந்தாங்க. இப்போது நம்ம குர்ஆனில் இருக்கிற மாதிரியா ஃபத்ஹாக்கு இப்படி தான் எழுதணும், தன்வீனுக்கு இப்படி தான் எழுதணும், சுக்கூனுக்கு இந்த அடையாளம் தான் போடணும், அந்த மாதிரிலாம் எந்த அடையாளங்களும் அப்போது கிடையாது. அந்த உயிர்கூறிகளை எப்படி அவங்க குறித்தாங்கன்னா சிவப்பு புள்ளிகள் வச்சு அவங்க குறித்தாங்க. இது நான் அரபியர் அல்லாத மக்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது படிக்கிறதுக்கு. இப்போது ஃபத்ஹானா மேலே ஒரு சிவப்பு புள்ளி வைப்பாங்க, கஸ்ரானா கீழே ஒரு சிவப்பு புள்ளி வைப்பாங்க, தம்மானா அந்த லெட்டருக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு சிவப்பு புள்ளி வைப்பாங்க. இந்த மாதிரி இந்த சிவப்பு புள்ளிகளை வச்சு தான் அவங்க என்ன பண்ணாங்க, உயிர்குறிகளை கணிச்சு கரெக்டாக ஓதுறாங்க. சிவப்பு புள்ளிகள் ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, இதை பற்றிலாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக கருப்பு புள்ளிகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கருப்பு புள்ளிகளை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ அரபு எழுத்துக்களை எடுத்துக்கிட்டோம்னா அந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நிறைய ஜோடி ஜோடியாக வரக்கூடிய எழுத்துக்களும் இருக்குது. அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப எடுத்துக்கிட்டிங்கன்னா ப, த, ச இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் புள்ளி இல்லைன்னா எது ப, எது த, எது சனே நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த எழுத்துக்களை ஒன்றிலிருந்து ஒன்று எது வேறுபடுத்தி காட்டுதுன்னா புள்ளிகள் தான். ஸோ புள்ளிகள் வைக்கிறதன் மூலமாக பவத்தால் இருந்தும் தவ சேல இருந்தும் நம்மளால் வேறுபடுத்தி இலகுவான முறையில் படிக்க முடியுது. ஸோ இந்த மெத்தடை அரபல்லாத மக்களுக்கு கொண்டு வந்தோம்னா அவங்க ஈஸியாக குர்ஆனை ஓதுவாங்கிற ரீசன்னால் தான் இந்த கருப்பு புள்ளிங்கிற மெத்தடை கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்ததுன்னா நஸ்ர் இப்னு ஆசிம் அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை கொண்டு வந்தாங்க. சிவப்பு புள்ளிகள் கருப்பு புள்ளிகள் எப்படி கொண்டு வந்தாங்க அந்த விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததாக அந்த சிவப்பு புள்ளிகள் இருந்ததில் அந்த சிவப்பு புள்ளிகளுக்கு ஃபத்ஹானா இப்படி தான் எழுதணும், கஸ்ரானா இப்படி தான் இருக்கணும், சுக்குனை இப்படி எழுதணும், ஷத்தாவை இப்படி எழுதணும், மத்த இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ இந்த மாதிரி அந்த சிவப்பு குறிகளுக்கு குறி வடிவங்களை கொடுத்து இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய குர்ஆன் முறை இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்துக்குமே இந்த குறிகளுக்கு வடிவங்களை கொடுத்தது யாருன்னா அல் ஹலீல் இப்னு அஹ்மத் அல் ஃபராஹிதிங்கிறவங்க தான் இந்த வடிவங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இது என்ன பிக்சர்னால் சிவப்பு மற்றும் கருப்பு புள்ளிகள் கொண்ட பழைய குர்ஆனுடைய ஒரு பக்கத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். சிவப்பு புள்ளிகள் கருப்பு புள்ளிகள் எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த சிவப்பு புள்ளிகள் எப்படி மாற்றியமைக்கப்பட்டுச்சு, இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ டாபிக்குள்ளே போகலாம். புள்ளியை நம்ம எப்படி சொல்லுவோம்? நுக்குத்தஹ். ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகள் வந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லணும்? பன்மையில் நுக்காத் இந்த மாதிரி சொல்லணும். ஒருமைக்கு ஒரு மாதிரி வரும் பெயர், பன்மைக்கு ஒரு மாதிரி வரும் பெயர், ரெண்டுக்கும் ஒரே பெயர் கிடையாது. ஸோ புள்ளினா என்னது, நுக்குத்தஹ்னா என்னது? அரபு எழுத்துக்களில் சில எழுத்துக்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக மேலே இல்லைன்னா கீழே வரக்கூடிய புள்ளியை நம்ம நுக்குத்தஹ் இந்த மாதிரி சொல்லுவோம். இந்த புள்ளி எங்கே வரும்? மேலே இல்லைன்னா கீழே வரும். இந்த புள்ளி அண்ட் கவுண்ட்ஸுமே எப்படி வரும்? ஒரு புள்ளியாக வரலாம், 2 புள்ளியாக வரலாம், 3 புள்ளியாக வரலாம். அதோடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரியாக வரும் புள்ளி. ஓகேயா? அடுத்ததாக
நுக்குத்தாவுடைய பங்கு தஜ்வீதில் என்னென்னு கேட்டிங்கன்னா எழுத்துக்களை வேறுபடுத்துறதுக்காக வருது. இது வரலை அப்படின்னா எல்லா எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன ப த ச மூணுமே ஒரே வடிவம் கொண்ட எழுத்து தான். இதை எது வேறுபடுத்தி காட்டுதுன்னா புள்ளி வந்து தான் வேறுபடுத்தி காட்டுது. அது எப்படி வேறுபடுத்தி காட்டுது? இடத்தை பொறுத்து வேறுபடுத்தி காட்டுது. அண்ட் வந்து புள்ளிகளோட எண்ணிக்கையை பொறுத்தும் அது வேறுபடுத்தி காட்டுது. புள்ளிகள் வந்து இடத்தை பொறுத்தும் எண்ணிக்கையை பொறுத்தும் மாறுபடனால அந்த எழுத்துடைய மஹ்ரஜும் மாறுபடுது. அந்த புள்ளிகள் வரனால அந்த எழுத்தோடைய உச்சரிப்பை நம்மளால் கரெக்டாக கணித்து உச்சரிக்கிறதுக்கு இந்த புள்ளிகள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நம்மளுக்கு உதவியாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ப இருக்குது. பல வந்து புள்ளி எங்கே வருதுன்னா, எந்த இடத்துல வருதுன்னா கீழே வருது. எத்தனை புள்ளி வருது? ஒரு புள்ளி வருது. த எடுத்துக்கிட்டிங்கன்னா புள்ளி எங்கே வருது? கோட்டுக்கு மேலே வருது. எத்தனை புள்ளி வருது? 2 புள்ளி வருது. அப்போது பல இருந்து தாவை எது வேறுபடுத்தி காட்டுது? அந்த புள்ளி வரக்கூடிய இடத்தையும் அந்த புள்ளிகளுடைய எண்ணிக்கையும் பொறுத்து எனக்கு இந்த எழுத்து ப தான், இது த தான். ஸோ பாவை உச்சரிக்கும் போது உதட்டிலிருந்து இந்த எழுத்து வந்து பிறக்கும். தாவை உச்சரிக்கும் போது நுனினாவிலேருந்து இந்த எழுத்து பிறக்கும். இந்த மாதிரி என்னால் அந்த எழுத்துக்களை கரெக்டான மஹ்ரஜில் அந்த உச்சரிக்கக்கூடிய இடத்தை எனக்கு துல்லியமாக புரியக்கூடிய உதவியை யார் செய்கிறதுனா இந்த நுக்குத்தா தான். புள்ளிகள் வரனால அரபு எழுத்துக்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டு காணப்படுகிறது. எழுத்துக்களில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா 29 எழுத்துக்கள் இருக்குது. இதில் 15 எழுத்துக்கள் வந்து புள்ளிகள் கொண்ட எழுத்தாக இருக்குது. புள்ளியை நம்ம 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று இடத்தின் அடிப்படையில், இப்போ வந்து ஒரு எழுத்துக்கு மேலே, அதாவது கோட்டுக்கு மேலே வருதா இல்லை கோட்டுக்கு கீழே வருதா, இந்த மாதிரி மேல் கீழ் புள்ளிகளை வச்சு நம்ம இடத்தின் அடிப்படையில் பிரிக்கலாம். இரண்டாவதாக எண்ணிக்கையின் அடிப்படையில், ஒரு லெட்டரில் அந்த புள்ளி வந்து ஒரு புள்ளியாக வருதா இல்லை 2 புள்ளியாக வருதா இல்லை 3 புள்ளியாக வருதா, இந்த மாதிரி புள்ளிகளின் அடிப்படையில் நம்ம பிரிக்கலாம். ஸோ இடம் அண்ட் எண்ணிக்கை, இந்த 2 அடிப்படையில் நம்ம புள்ளிகளை பிரிக்கலாம். இடத்தின் அடிப்படையில் புள்ளிகளை எப்படி பிரித்தாங்கன்னா மேல் புள்ளி கீழ் புள்ளி, ஸோ 2 வகையாக பிரித்தாங்க. மேல் புள்ளி வச்ச எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா அது வந்து மொத்தம் 13 எழுத்து இருக்குது. கீழ்ப்புள்ளியில் வந்து 3 எழுத்துக்கள் வந்து கீழ்ப்புள்ளி பெற்ற எழுத்துக்கள். இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஜீமில் வந்து நடுவில் தானே புள்ளி இருக்குது, அப்போ இது நடுப்புள்ளியில் தானே வரணும், அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஜீமில் வரக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதி தான் நம்மளுக்கு கணக்கே தவிர வால் பகுதி வந்து கணக்கு கிடையாது. தலைப்பகுதிக்கு மேலே புள்ளி வந்திருக்குதா இல்லை தலைப்பகுதி கீழே புள்ளி வந்திருக்குதா, இதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர வால் பகுதியை பார்க்கக்கூடாது. கோட்டுக்கு மேலே புள்ளி வந்ததுன்னா அது ஹா, கோட்டுக்கு கீழே புள்ளி வந்ததுன்னா அது ஜீம். இரண்டாவதாக எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்ம புள்ளிகளை 3 வகையாக பிரிப்போம். ஒன்று வந்து ஒரு புள்ளி பெற்ற எழுத்துக்கள், இரண்டாவது 2 புள்ளி பெற்ற எழுத்துக்கள், மூன்றாவதாக 3 புள்ளி பெற்ற எழுத்துக்கள். ஸோ 1 புள்ளி 2 புள்ளி 3 புள்ளி, இந்த மாதிரி புள்ளிகளை 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு புள்ளி கொண்ட எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 10 எழுத்துக்கள் இருக்குது. இங்கே நம்ம வந்து புள்ளிகளை தான் கவனத்தில் எடுத்துக்கிறோமே தவிர கணக்கில் எடுத்துக்கிறோமே தவிர புள்ளி வந்து மேலே வருதா கீழே வருதான்னு சொல்லிட்டு அது வரக்கூடிய இடத்தை நம்ம வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு புள்ளி பெற்று வரக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் 10 இருக்குது. அதே மாதிரி 2 புள்ளி பெற்று வரக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. 3 புள்ளி கொண்ட எழுத்துக்கள் 2 இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நுக்குத்தா பற்றின பாடம். அல்ஹம்துலில்லாஹ்.